பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அப்படிங்கிற ஜில்லாவில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். இன்னும் பல இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். மகாராஷ்டிராவிலே, இன்னும் ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே, நேரம் கிடைக்கும்போது தமிழ்நாடு போன்ற பகுதியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய ஆசிரமம் இருக்கிறது. என்னோட கூட அங்கே உடன் ஊழியர்களும் இருந்து குடும்பமாக ஒரு சிலர் இருக்கிறாங்க. இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபத்தில் அடியை நினைத்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் எனக்காகவும் ஒரு நிமிஷம் என்னுடைய ஊழியத்துக்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் அடியனுக்கு இன்னும் பலத்தை தரட்டும். கர்த்தர் ஊழியம் செய்வதற்கான திராணியை தரட்டும். கர்த்தர் எங்களை அங்கே ஆசீர்வதிக்கட்டும். அற்புதங்களோடு அடையாளங்களோடு கர்த்தர் அங்கே ஊழியத்தை செய்ய உதவி செய்து கொண்டு வருகிறார். வார்த்தையிலே கர்த்தர் அங்கே கிரியைகள் செய்கிறார். அநேக பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க. அங்கே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்கள் உண்டு. நடைமுறை வாழ்க்கையில் நம்மளை போல இல்லை, கிட்டத்தட்ட நம்மளை போல ஒரு 200 வருஷத்துக்கு பின்தங்கின நிலைமையில் இருக்கிற மக்கள், அப்படிப்பட்ட அநேக மக்கள் உண்டு. அவங்களுக்கும் கர்த்தராகிய இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த பகுதியிலே பல எதிர்ப்புகள் உண்டு. எதிர்ப்புகளின் மத்தியில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். பொருளாதார தேவைகளும் அதிகம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் எங்களை அங்கே வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எனக்காக ஜெபிங்க, என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிங்க, எங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. தடையில்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் ஜெபிங்க. பல தடைகளை தாண்டி நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளிலும் கூட அந்த ஊழியத்தை செய்யும்போது ஒரு வித பதட்டம் அங்கே எங்களுக்கு உண்டு. இங்கே உத்தரப்பிரதேசம் எத்தனை பேர் போயிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் நியூஸில், ஒருவேளை உங்கள் சபையில் போதகர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் எப்படிப்பட்ட அங்கே இக்கட்டான சூழ்நிலை ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. நாங்கள் தொடர்ந்து அங்கே ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய தம்முடைய ஆவினால் எங்களை தாங்க எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அங்கே அநேகரை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். மந்திரவாதிகள் அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய ஐக்கியத்தில் அங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் உண்டு, அநேக சாட்சிகள் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இருப்பவர்களை கர்த்தர் சுகப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை அறியும்படி செய்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக அந்த மக்களையும் கர்த்தர் அவருடைய வீட்டிலே, அவருடைய குடும்பத்திலே ஒருவராக சேர்த்து கொண்டு வருகிறார். நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் இன்னும் பெரிய காரியங்களை அங்கே செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களுடைய மனதிலே இருக்கும் என்று சொன்னால் இந்த ஊழியத்துக்கான உதவிகளை நீங்கள் செய்யலாம். பொருளாதாரத்தில் தாங்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னாலும் ஒரு நிமிஷம் உங்களால் ஜெபிக்க முடியும். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்போது அடியனை நினைத்து அடியன் செய்கிற ஊழியத்துக்காகவும் என்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காகவும் நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இப்போ சில காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி வேத பாடத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 1வது ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. இங்கே வேதம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் உண்டாக்கின எல்லா விதமான காட்டு மிருகங்களிலும், சகல காட்டு மிருகங்களிலும் சர்ப்பம் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ இந்த சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருக்குது. அப்போ ஆரம்பிக்கும் போது இங்கே சர்ப்பத்தை குறித்து அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது. மிகவும் தந்திரமுள்ள ஒரு மிருகம் அது. இந்த சர்ப்பமானது மற்ற பிராணிகளை போல அல்ல. எத்தனையோ காட்டு ஜீவன்கள் உண்டு, எத்தனையோ பிராணிகள், எத்தனையோ மிருகங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் சர்ப்பம் மிகவும் தந்திரம் உள்ளது. இங்கே நல்லா தெளிவாக எழுதியிருக்குது பாருங்கள். சகல காட்டு மிருகங்களை பார்க்கிறோம். அப்போ ஒட்டு மொத்தமாக எத்தனை காட்டு மிருகங்கள், எல்லா மிருகத்தை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுது. அப்போ சர்ப்பத்துக்கு அப்படின்னு சொல்லி சில குணங்கள் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள்.
சர்ப்பத்துக்கு கால்கள் கிடையாது. சிங்கத்தை போல, புலியை போல, மற்ற மிருகங்களைப் போல, ஆடு மாடு நாய்களைப் போல கால்கள் கிடையாது. ஆனால் கால் இல்லை அப்படின்னாலும் கூட அது எவ்வளவு வேகமாக போகுது பாருங்க. தன்னுடைய வயிற்றாலே ஊந்து, நல்லா யோசிச்சு பாருங்க, கால் இருக்கிற மிருகங்களால் அவ்வளோ தூரம் ஓட முடியலை. ஆனால் இந்த வயிற்றால் ஊந்து போகக்கூடியது எவ்வளவு வேகமாக போகுது. அப்போ அதுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆற்றலை பாருங்க. அதுக்கு இந்த சர்ப்பத்துக்கு செவிகள் கிடையாது, காதுகள் கிடையாது. இங்கே நல்லா எத்தனையோ பிராணிகள் எல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் காதுகள் உண்டு. ஆனால் சர்ப்பத்துக்கு காதுகள் கிடையாது. அப்படி இருந்தும் தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை எல்லாம் அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ அவனுடைய புத்தி கூர்மையை பாருங்கள், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வேதத்தில் அதை எப்படி குறிப்பிட்டிருக்குது? தந்திரம் உள்ளது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்குது இங்கே. அப்போ இந்த தந்திரம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம தந்திரமாக செஞ்சான்னு சொல்லுவோமா? அப்படி இல்லை. யாரையாவது ஏமாற்றியோ கெடுத்தோ தீமைகள் பிறருக்கு செஞ்சு அந்த தீமைகள் நிமித்தமாய் நன்மை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அதை நம்ம தந்திரம்னு சொல்லுவோம். இப்போ இந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளதுன்னு சொல்லி இருக்குது. இந்த சர்ப்பமானது ஸ்திரியை பார்த்து சொல்லுது, தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரோ? அப்போ அதுக்கு தெரியும் அவர் சொல்லி இருக்கிறாருன்னு. ஆனால் தெரியாதது போல கேள்வி எழுப்புறது. இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ஒருவேளை நீங்கள் கூட அப்படி ஒருவேளை பேசி இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் கவனித்து பாருங்கள். தனக்கு சில காரியங்கள் தெரிஞ்சாலும் அதை இன்னொருத்தருக்குள்ளே புகுத்துறதுக்கோ இல்லை அவங்களுடைய மனசில் இருக்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுறதுக்காகவோ தெரியாதது போல் பேசுவாங்க. தெரியாது போல் கேள்வி எழுப்பி அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிகிறதுக்காக பேச்சு கொடுப்பாங்க. அப்போ தந்திரமாய் பேசுறது. அப்படி தந்திரமாய் பேசி மெல்ல 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 தன் பக்கமாய் அவங்களுடைய கவனத்தை ஈர்த்து நல்லவர்கள் போல பேசி அவங்களை அழிக்கிறது. இப்போ இந்த தந்திர குணம் சர்ப்பத்துக்கு இருக்குது. இந்த சர்ப்பத்துக்குன்னு சொல்லி சில குணாதிசயங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த சர்ப்பத்தை பற்றி நாம் இன்னும் ஒரு சில வாரங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் சொப்பனங்களில் ஒரு சில சர்ப்பத்தை பார்க்குறது உண்டு. என்கிட்ட ஜெபிக்கும்போது சொல்லுவாங்க, ஜெபிக்கிறதுக்காக வர்றவங்க, ஐயா நான் சொப்பனத்தில் இந்த பாம்பை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வீட்டில் எப்போது இந்த பாம்பு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் எப்போ பார்த்தாலும் பாம்பு அடிக்கடி வந்து எங்களை இருக்க விடாமல் பண்ணுது, எங்கள் வீட்டை சுற்றிலும் பாம்புகளாக வருதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான் இருக்கிற அந்த பகுதியில் சோன்பத்ராவில் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, சொப்பன் சொல்லி ஒரு ஊர். அந்த சொப்பன் அப்படிங்கிற இடத்துல ஒரு சகோதரர் எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அப்போ ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், வீட்டுக்குள்ளே பாம்பு குஞ்சுகள் 1 2 இல்லை, மொத்தமாக படையெடுத்து வந்து விழுது, எங்கே இருந்து வருதுன்னே தெரியல, ஒரு நாள் நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நானும் சரின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய குடும்பம், கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள்னு சொல்லி ஒரு 30 பேருக்கு மேலே அவங்க வீட்டில் கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. 30 பேர் கூட இருப்பாங்க, கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன், எல்லோரும் மொத்தமாக இருக்கிறாங்க, நான் வர்றேன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறாங்க. நான் என்னோட கூட உடன் ஊழியர்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து நாங்கள் போகிறோம். அவங்க ஒரு 30 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஒரு பெரிய ஹாலில் நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்குறோம். அப்போ அவங்களுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபித்து விட்டு, அந்த பாம்பு எங்கேருந்து வருகிறது அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை, ஒருவேளை அது ஒரு காட்டு பகுதியான வீடு இருக்குமா, பக்கத்தில் வீடுகள் எதுவுமே இல்லாமல் தனித்து விடப்பட்ட இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி அதை போய் பார்த்தா சுற்றிலும் வீடுகள் இருக்குது. அவனை இவங்களுக்கு மாத்திரம், இவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அறை இருக்குது, அந்த அறைக்குள்ளே மாத்திரம் இந்த பாம்புகள் தொடர்ந்து வருது. அவங்களுக்கே ரொம்ப குழப்பம், எத்தனை பாம்பை நாங்கள் அடிக்கிறது, ராத்திரி தூங்கவே முடியல, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, எப்போ யாரை கடிக்குமோன்னு சொல்லி பயமாக இருக்குது, எங்கே இருந்து வருதுன்னே தெரியல. அப்புறம் அவங்களுக்காக ஜெபித்தோம். அந்த வீட்டுக்கு போய் அங்கே ஜெபித்தோம். அவர்களும் நம்மளுடைய கூட்டங்களுக்கு வந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது, தொடர்ந்து வர்றாங்க, நம்முடைய மீட்டிங்கு தொடர்ந்து வர்றாங்க, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வர்றாங்க. இப்போ அந்த 2 வருஷமாக அந்த பாம்பு தொல்லைகள் இல்லை.
ஆனால் இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன், ஒரு சிலருக்கு இது போல் பாம்புகள் அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு சொப்பனங்களில் பாம்பல் வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் படுத்திருக்கும்போது பாம்பு என் பக்கத்தில் படுத்திருக்கிறது போல் இருக்குது சொப்பனத்தில், அது பலவித தகாத காரியங்களை எல்லாம் செய்யுது, பேசுது, என்ன ஒரு விதமான அது தொந்தரவுக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஆனால் அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய வீடுகள் இருக்கும், அது காட்டு பகுதியாகவும் இருக்காது, பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கிற ஏரியா. நார்மலாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாம்பு வர்றதுக்கான சூழ்நிலையில் அங்கே இருக்காது. அப்படி இருந்தும் அதிகமான பாம்புகள் வருது, இல்லை சொப்பனங்களில் வருது, இது மாதிரி தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதின் அறிகுறி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பாம்பு இது ஒரு விதமான ஒரு ஆவி. இது உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே இப்படி நாங்கள் ஊழியத்தில் இருக்கும்போது இது சம்மந்தமான நிறைய காரியங்கள் நடக்குவாங்க. ஏன்னா அது மலை பிரதேசம், அதிக மாந்திரிகங்கள் அங்கே செய்வினைகள் இதெல்லாம் நடக்கிற இடம், அதிக மந்திரவாதிகள் இருக்கிற ஏரியா. அங்கே அடிக்கடி இந்த உடம்பு சரிவிலையில் பலவீனப்பட்டாங்கன்னா அவங்க உடனே மந்திரவாதிக்கிட்ட தான் ஓடுவாங்க. அங்கே ஒரு சகோதரி ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் கூட்டத்தை ஊழியத்தை முடிச்சுட்டு தூரத்தில் பிரயாணம் பண்ணி நைட்டு ஒரு 1 மணிக்கு தான் வந்திருக்கேன் என்னுடைய அறைக்கு. 1 மணிக்கு படுத்துருக்கிறேன். படுத்ததும் நல்ல தூக்கம் வருது. 3 மணி இருக்கும், 2 மணி நேரம் ஆகுது. அப்போ தான் நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரைகளை வர 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. படுத்ததே 1 மணி, 3 மணிக்கு ஃபோன் வருது. 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு சகோதரியுடைய கணவர் அவர் அடித்து பேசுகிறாரு. பேசிட்டு என் மனைவிக்கு பாம்பு கடிச்சிட்டு அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு சொல்லி. அப்போ நான் அப்போ தான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். 2 மணி நேரம் கூட ஆகலை. ஏன்னா தூரத்துக்கு நான் பிரயாணம் பண்ணி ஊழியங்களை எல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வந்து படுத்துருக்கிறேன் நைட்டு 1 மணிக்கு அப்புறம். 3 மணிக்கு உடனே 2 மணி நேரத்தில் ஃபோன் அடித்து என்னை எழுப்பிட்டாங்க. எழுப்பினோடனே அதுவும் பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்லி எனக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னதும் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், பாம்பு கடிச்சிட்டுன்னா நீ டாக்டர்கிட்ட போக வேண்டியது தானே, நீ பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுறியே, நீ மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி நான் சொன்னான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் இங்கே ஊரை பற்றி தெரியும், இங்கே மருத்துவமனை வசதிகள் கிடையாது. இப்போ நான் மருத்துவமனைக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணுன்னா நான் வாரணாசிக்கு போகணும். அப்போ இங்கே பக்கத்தில் அதுவும் ராத்திரி இவ்வளோ நேரத்துக்கு நான் எப்படி தூக்கிக்கிட்டு போவேன், இங்கே போக்குவரத்து வசதிகள் ஒன்றுமே இல்லையே, அதுக்குள்ளே இவளுக்கு என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய பற்கள் எல்லாம் அப்படி அழுத்தி பிடிச்சி அவங்களுடைய பற்கள் இறுக கடிச்ச நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்கள வாய் திறக்க முடியல. அப்போ அந்த அம்மா சுயநினைவெல்லாம் தாண்டிட்டு சுயநினைவு இல்லை. அப்போ அவங்க மனைவி பேசுகிற நிலைமையில் இருக்கிறாங்களான்னா பேசுகிற நிலைமையில் இல்லை, சுயநினைவு கிடையாது, பற்கள் இறுக கடிச்சு இப்படி இருக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு சின்ன பதட்டம், இப்படி நிறைய நேரத்தில் நீ எனக்கு ஃபோன் பண்ணுறிய, ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு நீ நாளைக்கு பலியை ஏன் மேலே தூக்கி போட்டால் நான் என்ன செய்கிறது? ஏன்னா நிறைய பிரச்சனைக்குள் மத்தியில் நாங்கள் அங்கே ஊழியத்தை செஞ்சு கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் மத்தியில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நன்மை செய்யணும்னு சொல்லி நினைச்சாலும் அதையும் தவறாக எடுத்து நமக்கு தீமை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீ இப்போ பாம்பு கட்டிச்சு சுயநினைவு இல்லை, கண் மூடிட்டு பற்கள் இறுக கடிச்ச நிலைமையில் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீ எனக்கு ஃபோன் பண்ணி காப்பாற்றுன்னு சொல்லுறியே, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ இங்கே மருத்துவமனையும் கிடையாது, இவ்வளோ நேரத்துக்கு 3 மணிக்கு நான் எங்கேயும் போகவும் முடியாது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ சரின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். அவங்களுக்கு ஊக்கமாக ஜெபிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு, 5 நிமிஷம் இருக்காது, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், இங்கே பாரு நான் ஜெபம் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறத நீ 1 நிமிஷம் கேளு, முடிஞ்ச வரைக்கும் மருத்துவமனைக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ போக முயற்சி பண்ணு, ஏன்னா உயிர் விஷயத்தில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு பதட்டம், ஆண்டவரே பாம்பு கடிச்சிட்டுன்னு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலைமையில் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு பதட்டம். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, ஏன்னா உயிர் போனால் திரும்ப வராது. நீங்கள் எது வேணாலும் சம்பாத்தியம் பண்ணலாம், நீங்கள் இழந்த எது வேணாலும் உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும், ஆனால் போன உசுறு திரும்ப வருமா? ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து ஆன்மா வெளியில் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது திரும்ப வருமா?
என் கண்ணால் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் என் கண்ணு முன்னால் மறிக்கிறத பார்த்துருக்கேன். அப்படி அவங்க உயிர் போகும்போது அந்த நேரத்தில் மிகுந்த வலி வரும், எனக்கு வேதனை வரும். போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? அப்போ ஐயோ ஆண்டவரே, இந்த உயிர் போச்சுன்னா திரும்ப வராதே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே அந்த டயர்டு, ஏன்னா சோர்வு அதிகம், லைட்டாக படுக்கிறேன். அடுத்த 5 நிமிஷம் இருக்கும், திரும்ப ஃபோன் வருது. இப்போ எனக்கு கூட கொஞ்சம் பதட்டம். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு அம்மா பாம்பு கடிச்சிருக்குன்னு, அந்த அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லி ஜபிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. கண்ணு மூடிட்டு பற்கள் எல்லாம் இறுகிட்டு கட்டை மாதிரி இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அடுத்த 5 நிமிஷத்தில் திரும்ப ஃபோன் வருது. அந்த ஃபோனை எடுக்கும்போது எனக்கு என்ன மனநிலை இருக்கும்? யோசிக்கிறேன், உயிர் பிழைச்சிட்டாலா, எதுவும் ஆயிட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு. எடுத்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லையான்னு கேட்டேன், முதல் வார்த்தை. அப்போ அவர் சொல்கிறாரு சிரிச்சிட்டு, என் மனைவிக்கிட்டே பேசுங்கன்னு. எனக்கு புரியல. ஆஸ்பத்திரி கொண்டு போனியான்னு கேட்டால், மருத்துவமனைக்கு கொண்டு போனியான்னு கேட்டால், மனைவிகிட்ட பேசுங்கன்னு சொல்கிறீங்கன்னு. நான் பேசுகிறது உனக்கு புரியுதா இல்லையா? அவர் திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் அதை அவகிட்டே பேசுங்கன்னு. அப்போ எனக்கும் அந்த பதட்டத்தில் ஒன்று எனக்கும் புரியலை. அப்போ அவங்க பேசுகிறாங்க, ஐயா நான் இப்போ நல்லா இருக்கேன். அப்போ நீ யாருமா அப்படின்னு கேட்டால், எனக்கு தான் அந்த பாம்பு கடிச்சது. நீங்கள் ஜெபம் பண்ண அடுத்து 2 நிமிஷத்துக்குள்ள நான் உடனே கண்ணு திறந்துட்டேன். அப்போ வீட்டில் தண்ணியெல்லாம் குடிக்க கொடுத்துருக்குறாங்க, தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்து ஃபோன் பண்ணுறாங்க. சந்தோஷம். அடுத்த நாளே கணவனும் மனைவி பிள்ளைகளுமா ஓடியே வந்துட்டாங்க என்னை பார்க்குறதுக்காக. அதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. முறை அப்போ தான் ஃபோன் பண்ணுறாங்க. வேறு யாருக்கோ அடித்து என் நம்பர் வாங்கியிருக்காங்க. ராத்திரி போல் பதட்டத்தில் எங்கேயெல்லாமோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ யாரோ ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி இங்கே பாபாஜி இருக்கிறாரு, சாதுஜி இருக்கிறாரு, நீ அவருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி என் நம்பரை யாரோ கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு. அப்படி தேடி பிடிச்சி ராத்திரி அந்த 3 மணி இருக்கும்போது யார் மூலமாகவே என் நம்பரை வாங்கி எனக்கு அடிச்சிருக்கிறாங்க ஃபோனு. அப்போ அவர் யார், எந்த ஊர், எதுவுமே எனக்கு தெரியாது. முறை அப்போ தான் ஃபோனில் அவங்க இந்த பிரச்சனைக்காக ஃபோன் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணதும் ஜெபிக்கிறோம், முடிஞ்சதும் அடுத்த நாளே மனைவி அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போது வந்து நம்ம கூட்டத்தில் எழுப்பி நின்று எல்லாரும் முன்னாடி சாட்சி சொல்கிறாங்க. இப்போ இங்கே இது போலவே இது 1 2 கிடையாது, இப்படி நிறைய இடங்களில் நடந்தது உண்டு. சில நேரங்களில் சர்ப்பத்தின் நீங்கள் பார்க்குற இந்த பாம்பு நார்மலாக கண்ணில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பாம்பு போலவே பிசாசு, அந்த சர்ப்பமானது சிலரை வந்து தாக்கும். அப்படி தாக்கப்பட்டவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த பார்க்குற பாம்பு இல்லை, இது பிசாசானது, உண்மையான பிசாசு. அந்த பாம்பின் ரூபத்தில் வந்து கொத்தும்போது, அது வந்து தாக்கும்போது ஜெபத்தினால மாத்திரம், கர்த்தராகிய இயேசுவினால் மாத்திரம் தான் அங்கே விடுதலை கிடைக்குமே தவிர, அவங்க உயிர் பிழைக்க முடியுமே தவிர மருத்துவமனையில் அங்கே நடக்காது. இப்போ இந்த ஆவிகள் நாங்கள் இருக்கிறது வந்து சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருக்கிறோம். அந்த மலைகள் மாந்திரிகங்கள் அதிகமாய் செய்யப்படுகிற சாத்தான் குடியிருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனால இந்த விதமான ஆவிகள், நிறைய ஆவிகள் உண்டு, அசுத்த ஆவிகள். அந்த அசுத்த ஆவியில் ஒன்று தான் இந்த சர்ப்பம். அப்போ இந்த சர்ப்பத்தினால யார் தாக்கப்படுறாங்களோ அவங்கள ஒருவேளை அது அவங்களுடைய உயிரை கொல்லும், இல்லை பலவித பாவங்களில் கொண்டு போய் விடும், இன்னும் பலவிதமான தீய குணங்களை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்து புகுத்தும். அப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு வருகிற இப்போ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு இதை விளக்கி சொல்ல போகிறேன். இந்த சர்ப்பத்தின் ஆவி, இந்த சர்ப்பம் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, சொப்பனங்களிலே, கனவுகளில், தரிசனத்திலே நீங்கள் பார்க்குறீங்களோ, இதனுடைய தந்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி, இதனுடைய தன்மைகள் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை எதிர்த்து நீக்கிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எளிதாக இருக்கும். அப்போ அவனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒன்றா விலைக்கு சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள், ஒருவேளை நீங்களும் இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் இப்படிப்பட்ட காரியங்களால் பாதிக்கப்படுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இவைகளை மேற்கொள்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற சில காரியங்கள் உங்களுக்கு இதை நீங்கள் கவனமாக கற்றுக்கொள்ளும் போது நீங்களும் எளிதாக இந்த சாத்தாண்டிய தந்திரங்களை மேற்கொள்ள முடியும். சிலருக்கு ஊழியத்தில் வருகிறது உண்டு. ஊழியத்தில் இந்த சர்ப்பங்கள் தொந்தரவு செய்யும். இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் ஊழியம் செய்ய விடாமல் தடுக்கும். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் அதிகமாக இந்த ஆவிகள் போராடும். இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் வந்து அதே போல் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள்
இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையுமே விலத்தள்ளுறதுக்கு இந்த சர்ப்பமானது பலவித காரியங்களில் வெளிப்படும். அது பாம்பு மாதிரியே தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அதனுடைய தன்மைகள் என்னென்னா இருக்குது, வேறு அதனுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவைகளை மேற்கொள்கிறதுக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும். அப்போ அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, சில தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சர்ப்பத்துக்கு வஞ்சிக்கிற குணம். இந்த சர்ப்பத்துக்கு இருக்கிற ஆவிகளில் இந்த சர்ப்பத்துக்குன்னு சில குணங்கள் இருக்குது, சில கேரக்டர் அதுக்குள்ளே இருக்கிறது. அதில் ஒன்று வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது. இங்கே நம்ம இந்த வசனத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் நீங்கள் எங்கள் 1வது வசனத்தில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அங்கே ஏவாள்கிட்ட பேச்சு கொடுக்குது. பேச்சு கொடுக்கும்போது நல்லவன் போலவே பேசுகிறது. நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கானவன், உன்னுடைய நன்மைக்காக தான் நான் பேசுகிறேன், நான் எந்த சூழ்நிலையும் உன் கூட இருப்பேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கெடுக்கிறது, வஞ்சிக்கிறது. அடுத்து இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காமிச்சு, அதாவது மாயை. இந்த சர்ப்பத்தினுடைய குணங்களில் ஒன்று முதல்ல நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒன்று வஞ்சிக்கிறது, வஞ்சிக்கிற ஆவி. அடுத்து மாயையை உருவாக்கும் ஆவி, மாயை உருவாக்கும் மாயையின் ஆவி. அதாவது இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறது போலவே, இந்த ஒரு கற்பனை உலகம்னு சொல்லுவோம், இந்த கற்பனை உலகத்திலேயே கொண்டு போய் உங்களை வச்சிருக்கிறது. ஒரு காரியம் அது நடக்கவே முடியாது, அங்கே உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கவே செய்யாது, ஆனால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையை உண்டாக்குறது. ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கவே செய்யாது, அது இருக்கிறது போல ஒரு கற்பனையை உண்டாக்குறது. உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டு, அதை செய்ய முடியும்னு ஒரு கற்பனையை உருவாக்குறது. உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு காரியம் இருக்கும், நீங்கள் போகக்கூடாத ஒரு பாதை இருக்கும், இதுதான் உங்களுக்கான பாதை அப்படின்னு சொல்லி காட்டுறது. அது இல்லாத ஒன்றை இருக்கிறது போல ஒரு மாயையை உங்களை சுற்றி உருவாக்குகிறது. அதாவது காலே இல்லாத சிலர் வந்து சிலரை நான் பார்த்துருக்கேன். நான் மும்பையில் இருக்கும்போது இடுப்புக்கு கீழே உறுப்பே இருக்காது, கால்கள் இருக்காது. இப்போ இடுப்புக்கு கீழே அவருக்கு உறுப்பு இல்லை, கால் இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ள ஒரு கற்பனையை கொண்டு வந்து 2 கால்களுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையை பிசாசு உள்ளே கொண்டு புகுத்தி அவனை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க. கால் கிடையாது, தூக்கிக்கிட்டு வேற யாரோ போகிறாங்க, ஆனாலும் அவனுக்குள்ள நான் தான் நடக்கிறேன், எனக்கு 2 கால் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உள்ள வருதுன்னு வைங்க. காலே இல்லாதவனுக்கு யாரோ ஒருத்தர் தான் வந்து அவனை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவனுடையக்குள்ள ஒரு எண்ணத்தை போடுறது 2 கால்களுமே இருக்கிறது போல ஒரு கற்பனை. சிலர் கனவிலே இருப்பாங்க, நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இதை பண்ணுவேன், அதை பண்ண கனவிலே இருப்பாங்க. ஆனால் அந்த காரியங்கள் எதுவுமே அவங்க வாழ்க்கையில் நடக்காது. இந்த ஒரு மாயத்துக்குள்ளே இல்லாத ஒரு காரியத்தில் ஒரு விதமான பிரம்மையை உண்டாக்கி அதுக்குள்ளவே வச்சிருக்கிறது. இது மாயையின் ஆவி. அடுத்தது பொய்யின் ஆவி. முதல்ல என்ன சொன்னேன், வஞ்சிக்கிற ஆவி. அடுத்தது மாயையின் ஆவி. அதுக்கு அடுத்தது பொய்யின் ஆவி. 4வது இச்சையின் ஆவி. இச்சைகளை, ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருக்கிறது. ஒரு காரியத்து மேலே ஒரு ஆசை வரும், ஒரு இச்சை வரும், ஆசைங்கிறத விட இச்சை வரும், அது நிறைவேறையும் அடுத்து இன்னொன்று மேலே வரும். இப்படி இச்சையை தூண்டிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு அடுத்தது விபச்சாரத்தின் ஆவி. விபச்சாரம் செய்கிறதுன்னு சொல்லி அது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், சிந்தனைகள். விபச்சாரத்தின் ஆவி. அடுத்து பிரிவினைவின் ஆவி. இவங்க இப்படிப்பட்ட ஆவி, இந்த பிரிவினை ஆவி யாருக்குள்ள இருக்குதோ அந்த அப்படிப்பட்டவங்க ஒரு குடும்பத்துக்கு இல்லை, யார் உறவுக்கள் யாருக்கிட்டையாவது போகிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளேயும் பிரிவினைகள் உண்டாகிரும். அவங்க இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. இந்த பிரிவினையின் ஸ்பிரிட், அந்த ஆவி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல சமாதானம் இருக்காது. ஒற்றுமையாக இருக்கிற ஒற்றுமையை உடைச்சிரும். இப்படி 6 விதமான சர்ப்பத்தின் ஆவியல், சர்ப்பத்தினுடைய கேரக்டர், குணங்கள் இருக்குது. இந்த 6 விதமான குணங்களை குறித்து இனி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். இப்போ இன்றைக்கி மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சர்ப்பத்துக்குரிய ஆவி, முதல்ல வஞ்சிக்கிற ஆவி,
அடுத்து இல்லாதவனை இருக்கிறது போல ஒரு பிரம்மையை உருவாக்குகிற மாயையின் ஆவி, அடுத்து பொய்யின் ஆவி, அடுத்தது இச்சையின் ஆவி, அதுக்கடுத்து பிரிவினையை உண்டாக்குகிற பிரிவினையின் ஆவி, அதுக்கு அடுத்ததாக விபச்சாரத்தின் ஆவி. இப்படிப்பட்டதான 6 விதமான ஆவிகள் இருக்குது. இந்த நான் சொல்லுகிற இந்த 6 விதமான ஆவிகளையும் இந்த நீங்கள் சர்ப்பத்தினுடைய ஒருவேளை நீங்கள் இந்த சொப்பனங்களை பார்க்குறீங்க, தரிசனங்களை பார்க்குறீங்க, இல்லை இதுபோல் நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க, சர்ப்பங்களை பார்க்குறீங்கன்னு சொன்னால், இல்லை வேறு யாருக்காக இதை பார்க்குறீங்கன்னா, இதில் ஏதோ ஒரு காரியம் ஒன்று அங்கே ஏதோ ஒரு ஸ்பிரிட் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா பிசாசு இனிமே செய்ய போகிறான், அந்த ஆவி அவங்களுக்குள்ளே புகுத்த போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் இந்த சர்ப்பத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதில் ஏதோ ஒன்றை குடும்பத்துக்குள்ளே செய்ய போகிறான். அப்படி இல்லை, ஏற்கனவே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு இது. அப்போ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அப்போ அதுக்காக அந்த ஆவியை நீங்கள் கடிந்து அதை துரத்தணும். தெய்வ சமூகத்திலே தெய்வ பலத்தோடு கூட அவைகளை மேற்கொள்கிறதுக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும். சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் இதனுடைய தொடர்ச்சி, இந்த சர்ப்பத்தின் தந்திரங்களை குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஆமென், ஆமென். God bless you.